வீட்டுக்கு ரூஃபிங் ஒர்க் பண்றேன்னா, அதுல நெறைய நுணுக்கமான விஷயங்கள பார்த்து ஒர்க் பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, மெட்டீரியல் வித்து ரூஃபிங் நம்ம லேயிங் பண்ண போறோம். அத பொறுத்து தான் இந்த ரூஃபிங் ஒர்க்கான பட்ஜெட் தெரியும். அதேபோல நம்ம செலக்ட் பண்ற மெட்டீரியல், அதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நீங்க பார்க்கிற இந்த வீட்ல ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் சீட் ஒர்க் தான் பண்றோம். இதுல அப்போலோ பிராண்ட் எம்எஸ் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேபோல ராம்கோ ஆஸ்பெஸ்டர்ஸ் ஆர்எம்எம் திக்னஸ் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெறைய வீடுகள்ல இந்த சிமெண்ட் சீட் போட்டதுக்கு அப்புறம் லீக்கேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சரியான ஸ்லோப்பிங் வைக்காதது தான். 10 அடிக்கு ஒரு அடிவாட்டம் டவுனா இருக்கணும். லேபிங் மினிமம் 1 பீட்டாவது இருக்கணும். சிமெண்ட் சீட்ட சுத்தி பிரிக் வால் கட்டும்போது சரியான சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணணும். இந்த சிமெண்ட் சீட்ல சில அட்வான்டேஜும் இருக்கு. மழைக்காலங்களில் சத்தம் கேட்காது. ஓரளவு சம்மர் டைம்ல வெப்பத்த குறைக்கும். நல்ல நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு பொருள். இதுக்கு மேல நமக்கு புடிச்ச கலர் அடிச்சுக்க முடியும். நல்ல வெதர் தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல். இந்த ஒர்க் நம்ம ராமாபுரத்துல பண்ணி குடுத்துருக்கோம். நாம எல்லா வகையான ரூஃபிங் ஒர்க்கும் ஆல் ஓவர் சவுத் இந்தியா பண்ணிட்டே இருக்கோம். இது போல சர்வீஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ விவர்ஸ்.